எல்லாருக்கும் வணக்கம். இந்த பர்டிகுலர் விஷுவல் கிளிப்பில் வந்து திருமண பொருத்தத்தை நீங்களே எப்படி பார்த்துக்கிறது, எந்தெந்த ராசிக்காரங்களுக்கு, எந்தெந்த ராசிக்காரர்கள், எந்தெந்த நட்சத்திரக்காரர்களுக்கு பொருத்தம், எத்தனை பொருத்தம் இருக்குது, எந்தெந்த மாப்பிள்ளை பொண்ணு ஜாதகத்துக்கு ரஜ்ஜு பொருத்தம் ஏற்பட்டு கல்யாணம் பண்ணக்கூடாது அப்படின்றதையெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கான ஒரு முயற்சி. நீங்களே பார்த்துக்கலாம், ஜோதிடர்கிட்ட போய் கேட்கணும்னு அவசியம் இல்லை. அதுக்கான முயற்சி தான் இது. இந்த வீடியோ ப்ரொசீட் ஆகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ வந்து ஜோதிடம், ஜாதகம் இதில் நம்பிக்கை இருப்பவர்களுக்காக போடப்பட்ட கிளிப்பு. அதனால் இதை பற்றியெல்லாம் தெரிஞ்சுக்கணுன்னு அவசியம் இல்லைன்னா இதுக்கு மேலே இந்த கிளிப்பை பார்க்கவோ கேட்கவோ வேண்டாம். இப்போது குறிப்பாக இந்த பர்டிகுலர் வீடியோ வந்து மேஷ ராசிக்காரர்களுக்காக மட்டும். ஏன்னா இதுதான் முதல் முயற்சி. இது வந்து மேஷ ராசிக்காரங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டேன்னா அதுக்கு அடுத்து ஒரு நாளும் ஒரு ராசிக்காரர்களுக்கு போட ஆரம்பிப்பேன். நீங்கள் வந்து மேஷ ராசி இல்லைன்னா இதுக்காக பார்க்கணுன்னு அவசியம் இல்லை தான். இருந்தாலும் நான் என்ன சொல்லித்தரேன், எப்படி பார்க்கணும், எப்படி பொருத்தம் பார்க்கறது அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா உங்கள் வீடியோ நான் போஸ்ட் பண்ணும்போது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அல்லது உங்களுக்கு தெரிந்த மேஷராசிக்காரர்கள் யாராவது இருப்பாங்க, கல்யாணத்துக்கு பொண்ணு மாப்பிள்ளை பார்த்துக்கிட்டு, அவங்களுக்கு இதை ரெஃபர் பண்ணி விடலாம். ஓகே, அது வந்து இட்ஸ் அப் டு யூ. இப்போது நான் வந்து இந்த அஸ்வினி, பரணி, கார்த்திகை 1ஆம் பாதம் 3 நட்சத்திரத்தை சேர்ந்த ஆண் மற்றும் பெண்ணுக்கு வரன் வந்ததுன்னா எந்தெந்த நட்சத்திரக்காரர்களுக்கு எத்தனை பொருத்தம் அவங்களுக்கு இருக்கும், மேட்ச் ஆகுன்றத ஒரு டேப்லர் காலமாக எழுதியிருக்கேன். அதை இப்போ காட்டுறேன். அந்த டேப்லர் காலத்தை எப்படி டீகோட் பண்ணுறது, எப்படி தெரிஞ்சுக்கிறது அப்படின்னா, படிக்கிறது அப்படின்னாக்கா, உங்கள் நட்சத்திரம் உதாரணத்துக்கு நீங்கள் அஸ்வினி நட்சத்திரம் மேஷராசி ஆண்னு வச்சுக்கோங்க. உங்களுக்கு சித்திரை நட்சத்திரம் பெண் வராங்க. சித்திரை நட்சத்திரம் பாதம் 1, 2 சிம்ம இதில் வரும், கன்னியில் வரும், 3, 4 துலாத்தில் வரும். அந்த அஸ்வினி நட்சத்திரம் ஆண் என்கின்ற காலம் பார்த்தீங்கன்னா ரெட் கலரில் மார்க் பண்ணியிருப்பேன். அதில் அப்படியே கீழே தேடிக்கிட்டே வந்தீங்கன்னா சித்திரை பாதம் 1, 2 6 பொருத்தம் இருக்குன்னு வந்திருக்கு. இப்போ அஸ்வினி நட்சத்திரம் நான் பெண்ணு சார், எனக்கு திருவாதிரை மாப்பிள்ளை வராரு, மிதுன ராசி, அஸ்வினியில் பெண்ணு ப்ளூ கலரில் எழுதியிருப்பேன். அந்த காலத்தை அப்படியே பார்த்துக்கிட்டே வாங்க. திருவாதிரை கிட்ட பார்த்தீங்கன்னா 4 பொருத்தம் தான் இருக்குது, பண்ணக்கூடாது. 5 பொருத்தம் இல்லை 5க்கு மேற்பட்ட 5 பொருத்தம் ஓகே, 7 பொருத்தம் நல்லது, 7க்கு மேலே இருந்தால் ரொம்ப நல்லது. 0 இருந்தால் ரஜ்ஜு பொருத்தம் அதுவே இல்லை, அதனால் வேறு எந்த பொருத்தமும் பார்க்கக்கூடாது, அது வந்து செட் ஆகாது. ஸோ அஸ்வினி நட்சத்திரத்துக்கு ஆண் மற்றும் பெண் 2 பேருக்குமே, அஸ்வினி நட்சத்திரத்துக்கு ஆயில்ய நட்சத்திரம், மகம் நட்சத்திர வரன், கேட்டை நட்சத்திர வரன், மூல நட்சத்திர வரன் மற்றும் ரேவதி நட்சத்திர வரன் பொருந்தாது. சார் நான் பரணி பெண் சார், பரணி நட்சத்திரம் பெண்ணு, எனக்கு வந்து சுவாதி நட்சத்திரம் மாப்பிள்ளை வந்திருக்காரு, எத்தனை பொருத்தம் இருக்குன்னா இந்த செகண்ட் பரணின்னு போட்டிருக்கேன், அதில் பெண் ப்ளூ கலரில் இருக்கிற காலம், அதில் கீழே வந்துங்க சுவாதி அப்படின்னு பார்த்தா 7 பொருத்தம் இருக்குது, பண்ணலாம். இது பேஸ். ஓகே, இப்போ நான் கார்த்திகை சார் ஆண் நட்சத்திரம், கார்த்திகை பாதம் 1, எனக்கு வந்து பூர நட்சத்திரம் சிம்ம ராசி பொண்ணு வந்திருக்கு சார், கல்யாணம் பண்ணிக்கலாமா, கார்த்திகை ஆண், அதுக்கு ரெட் கலரில் மார்க் பண்ணியிருக்கிற அந்த காலத்தில் கீழே பூரம் வந்து பார்த்திங்கன்னா 8 பொருத்தம் இருக்கும், பண்ணலாம். ஸோ இது பேஸ் பொருத்தம், இதை தெரிஞ்சுக்கோங்க. அதுக்கப்புறம் ஜோசியர்கிட்ட போய் ஜாதக கட்டப்படி சர்ப்ப தோஷம் இருக்கா, கலத்திர தோஷம் இருக்கா, செவ்வாய் தோஷம் இருக்கான்னு அதுக்கு அடுத்து நீங்கள் ப்ரொசீட் பண்ணிக்கலாம். ஆனால் ரஜ்ஜு பொருத்தம் இருந்ததுன்னா போன உடனே ஜோசியர் ரிஜெக்ட் பண்ணுவார், வேணாம். ஸோ பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு ரஜ்ஜு பொருத்தம் இல்லாதது எதுன்னா பூச நட்சத்திரம் மற்றும் பூர நட்சத்திரம்.
மற்றும் அனுஷ நட்சத்திரம், அப்புறம் பூராட நட்சத்திரம், அப்புறம் உத்திரட்டாதி நட்சத்திரம், இதெல்லாம் ரஜு பொருத்தம் இல்லாத நட்சத்திரங்கள். கார்த்திகை பாதம் 1 அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா புனர்பூச நட்சத்திரம். கார்த்திகை நட்சத்திரம் கல்யாணம் பண்ணக்கூடாது, அதனால 0. புனர்பூச நட்சத்திரம் ரஜு பொருத்தம் இல்லை. உத்திரம் ரஜு பொருத்தம் இல்லை. விசாகம் ரஜு பொருத்தம் இல்லை. உத்திராடம் ரஜு பொருத்தம் இல்லை. பூரட்டாதி ரஜு பொருத்தம் இல்லை. ஓகே, ஸோ சொல்லி கொடுத்துட்டேன், நீங்களே கற்றுக்கிட்டீங்க. இந்த டேப்லர் காலம் என்னுடைய ஃபேஸ்புக்கு உடைய பேஜ்லேயும் இதை போடுறேன். வேணும்னா நீங்கள் காப்பி ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கலாம், இல்லை டவுன்லோட் பண்ணிக்கலாம், சேவ் பண்ணிக்கலாம். உங்கள் நண்பர்கள் யாராவது இருந்தால் அவங்களுக்கு ஃபார்வேர்டும் பண்ணி விடலாம். ஓகே, ஸோ இப்படி செய்கிறதுனால என்ன ஆகுதுன்னா உங்கள் நேரமும் மிச்சமாகுது, என் நேரமும் மிச்சமாகுது. அதுக்கான முயற்சி தான் இது. இதான் இந்த பர்டிகுலர் கிளிப்பில் சொல்ல வந்தேன். டெஃபினட்டாக மற்ற ராசிக்காரர்களுக்கும் கூடிய சீக்கிரத்தில் இந்த மாதிரி டேப்லர் காலம் போட்டு உங்களுக்கு அனுப்புகிறேன், அதை வீடியோவாக போஸ்ட் பண்ணுறேன். நன்றி, வணக்கம். ப்ளீஸ் டூ டேக் கேர்.